இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரு வாக்கு மாறாதவரே. எல்லாரும் சொல்லுவோம். வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரு வாக்கு மாறாதவரே. உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருளே சுவி போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னருளே சுவி போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆமென். இயேசுவே எந்த நாருயிரே,
பாடல் புத்தகத்தில் 545வது பாடலை பாடுவோம். 540 கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி என்று சொல்லி ஆண்டவரை இந்த காலை வேளையில துதிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். துதி துதி இயேசுவை துதி துதி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. சாபங்களை மன்னித்தாரே துதி துதி, உந்தன் சாபங்களை தள்ளினாரே துதி துதி. பாவங்களை துதி துதி, உந்தன் சாபங்களை தள்ளினாரே துதி துதி. ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி, இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி துதி. ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி, இனிய ராகங்களை தந்தார் பாடி துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி. காலை மாலை எப்பொழுது எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. மாலை எப்பொழுதும் துதி துதி, எந்த காலத்திலும் நேரத்திலும் துதி துதி. ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி. ஜீவனை கொடுத்தவரை துதி துதி, என்றும் ஜீவனோடு இருப்பவரை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. துதி துதி இயேசுவை, துதிகளின் தேவனை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி, துதிகளின் தேவனை துதி துதி.
தேற்றினாரே துதி துதி. உந்தன் வேதனையில் தேற்றினாரே துதி துதி. சோதனையில் வியாதியை நீக்கியவரை துதி துதி. உந்தன் வியாகுலத்தை தீர்த்தவரை துதி துதி. வியாதியை நீக்கியவரை துதி துதி. உந்தன் வியாகுலத்தை தீர்த்தவரை துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர். சேனைகளின் கர்த்தர் மகாராஜா. அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர். சேனைகளின் கர்த்தர் அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி. துதிகளின் தேவனை துதி துதி. துதி துதி இயேசுவை துதி துதி. துதிகளின் தேவனை துதி துதி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 725வது பாடலை எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடுவோம். 725. வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தில் நிறைந்திடுவேன். ஸ்தோத்திர. அந்த நாளிலே ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாரும் முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்கவும் அபிஷேகத்தினால் நிரப்பப்படவும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் ஜெப சிந்தையோடு இந்த பாடலை பாடி ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சின்ன பிள்ளைகளும் கைகளை தட்டி பாடல் பாடும்போது கவனத்தோடு எங்கேயோ என்னவோ பண்ணிட்டு இருக்காதுங்க தம்பிமார். சோத்திரம். நல்லா கையை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கணும். சின்ன தாவீதா இருந்த ஒரு தாவீது எப்பொழுதும் சுரமண்டலத்தை எடுத்து இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி துதிக்க ஆரம்பித்தார். சின்ன பையன்தான், சின்ன ஆடு மேய்க்கிற ஒரு பையன். கடைசியில் அவனை ராஜாவாய் மாற்ற அவனுடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் இருந்ததான வாஞ்சை தான் காரணம். பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். நல்ல பாடல்களை பாடும்போது பாட வைங்க. ஸ்தோத்திரம். கவனத்தோடு பாடல்களை வாயை திறந்து சத்தமாக பாட வைங்க. கர்த்தருடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். உம்மை துதித்து தினம் பாடி பாடி நடனமாடி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே,
நேசரே வயல்வெளிக்கு போவோம். நேசத்தால் சோகமானே பாசத்தால் நெகிழ்ந்து போனே. நேசத்தால் சோகமானே பாசத்தால் நெகிழ்ந்து போனே. அன்பு கடலிலே தினமும் மூழ்கி நீந்தி நீந்தி மகிழ்வே. நீந்தி நீந்தி மகிழ்வே. பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். நீர் செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தே ருச்சிரங்களை உமக்கு. அங்கே என் நேசத்தே ருச்சிரங்களை உமக்கு கனியாய் தருவேன். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். நீர் செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தீங்களேப்பா. ஜீசஸ் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். பாருங்க என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் தருவேன். அங்கே என் நேசத்தின் கனியாய் தருவேன். பாருங்க என் நேசரே பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆராதனையில நீர் அசைவாடும்படியாய் வாங்கப்பா. நேசரே வயல்வெளிக்கு போவோம். பாருங்க என் நேசரே இந்த காலை வேளையிலப்பா யாரான் மத்தியில் ஒவ்வொருவரையும் வல்லமையினால நிரப்பும்படியாய் அபிஷேகம் பண்ணும்படியாய் வாங்கப்பா. ஜீசஸ் பாருங்க நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. நீங்க வந்தாதான் எங்களுக்கு வழி நடத்துதல் உண்டப்பா. Come Holy Spirit, we welcome you. Hallelujah. பாருங்க என் நேசரே நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னதே. இன்றைக்கு இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே வந்து நீர் அசைவாடு வாசம் பண்ணும் ஆளுகை செய்யும் அப்பா. என் நேசரே வயல்வெளிக்கு போவோம். பாருங்க என் நேசரே
ஆலயத்தில் உம்முடைய பரிசுத்த தேவ சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறீரப்பா. இயேசு ஒருவரே துதிகளுக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை இந்த காலை வேளையில நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், அன்பு கூற வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓ நீர் உம்முடைய பரிசுத்த தேவ சமூகத்தில் ஒவ்வொரு மக்களையும் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால தேவன் நிரப்பும். ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சனங்களை ஆண்டவரே தாவீது உம்முடைய மகிமையை கண்டது போல இந்த ஆலயத்தில் இன்றைக்கு உம்மை ஆராதிக்கிற இவர்கள் தேவ மகிமையை காணும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தினால வல்லமையினால நிரப்பப்படும்படியாய் ஒவ்வொருவரை ஆண்டவரே ஓ நீர் ஆளுகை செய், ஆளுகை செய், ஆளுகை செய்யும் அப்பா, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒவ்வொரு ஜனங்களை இந்த ஆராதனை மத்தியில பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் வந்தாதான் எங்களுக்கு விடுதலைப்பா. ஹல்லேலூயா. உம்மை அன்றி எங்களுக்கு வேற நம்பிக்கை இல்லை, உம்மை அன்றி வேற நம்பிக்கை எங்களுக்கு இல்லப்பா, 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 இல்லப்பா. ஆண்டவரே நீரே எங்கள் நம்பிக்கை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய் கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் தேவனே நீரே நம்பிக்கையாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் எங்கள் நம்பிக்கை. ஓ நீர் எங்கள் நம்பிக்கையின் நங்கூரமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ இந்த காலை வேளையில எல்லாரையும் ஆவியானவர் ஆளுகை செய்யும், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஜனங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவர் ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்யும். சிறியோர் பெரியோர் எல்லாரையும் ஆவியானவர் ஆளுகை செய்யும் அப்பா. கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் சிறியோர் பெரியோர் அத்தனை பேர் மேலும் உம்முடைய ஆவியின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக தொடுதல் இறங்கட்டும் ஆண்டவரே. குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை உடையவர்களாய் இருப்பார்கள். ஓ ஹல்லேலூயா. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்க தீர்க்க தரிசனத்தின் வரங்களை வல்லமையே ஜனங்களிலே ஊற்றாண்டவரே. ஆவியின் 9 வரங்களை இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கிற சபையிலே தேவன் ஊற்றும். ஆவியின் 9 வரங்களினால சபையை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் 9 கனிகளை உடையவர்களாய் ஓ இந்த நாளில் இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. அன்பென்னும் கனியினால நிரப்புவீராக. சமாதானம், ஓ இச்சையடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், தயவு எல்லா கனிகளினாலும் ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பும். சந்தோஷத்தின் கனியினால நிரப்பும், நிரப்பும் ஆண்டவரை. கனியற்றவர்களாய் நாங்கள் ஒருவரும் இராதபடிக்கு எல்லாரையும் ஆண்டவரை கிறிஸ்துவுக்காக நீர் ஆண்டவரை சொல்லி இருக்கிற அந்த கனிகளை உடையவர்களாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Oh, we praise the Lord. We praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. தெய்வமே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவரே அப்பா நம்முடைய கனிகளினால, ஆவியின் கனிகளினால எங்களை நிரப்பி ஒரு வெற்றியுள்ள குடும்பத்தை நாங்கள் நடத்தும்படியாய், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செய்யும்படியாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா? ஆராதனையில ஆண்டவருக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாக
ஹalleluya. நீங்க யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற அன்பு இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், நீடிய பொறுமை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும், நற்குணங்கள் இருக்கட்டும், விசுவாசத்தோடு ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த விசுவாசம் என்கிற கனி இருக்கட்டும், சாந்த குணத்தை காத்து கொள்கிற அந்த சாந்த குணத்தின் கனி இருக்கட்டும், இச்சைகளை அடக்கி ஆளுகிற இச்சை அடக்கத்தின் கனி இருக்கட்டும். ஹalleluya. ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த திருவிருந்து நாளில ஸ்தோத்திரம், நீங்க எதையோ எப்படியோ ஆராதித்து விட்டு போக தேவன் விரும்பவில்லை. இந்த நாளில தேவன் விரும்புகிற அவருடைய கனிகளை பெற்று கொண்டவர்களாக அவரை ஆராதித்து ஒரு விடுதலையோடு உங்களுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் கனியுள்ளதாய் வெற்றியுள்ளதாய் இருக்க தேவன் உங்களை குறித்து விரும்புகிறார். ஹalleluya. Oh, we praise the Lord. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எங்கள் குணங்கள் மாறணும், எங்கள் பேச்சு மாறணும், எங்கள் ஜீவியம் மாறணும், மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிற எங்களுடைய ஜீவியங்கள் மாறணும். மாறணும் மாறணும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. மாம்சத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்க, தேவன் விரும்பாத அசுத்தமான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கவா இயேசு நம்மை கல்வாரி சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். ஹalleluya. இதனாலே ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுங்க. ரிவாலபுர மங்கர பௌஷந்தரனுதிரி. ஹalleluya. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் புகழ்தானே, எந்நேரமும் ஏக்கம்தானே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, எப்போதும் புகழ்தானே, எந்நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே. சொல்லுங்க, எல்லாம் நீர்தானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். இந்த திருவிருந்து நாளில் எல்லாரும் சொல்லுவோம், நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, நேசிக்கிறேன் ஏசப்பா, உம்மை நேசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுங்க, பெரியவர்கள் சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதுமையா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீர்தானையா. ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கிற நேசம் நீர்தானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். கண்ணீர் துடைக்கும் காருண்ய
காருண்யமே மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. ஆமென். கண்ணீரை துடைக்கிறவர், மன்னிக்கிற தேவன். ஜீசஸ் மறக்கும் தாயுள்ளமே, விண்ணக பேரின்பமே, எங்களுக்கு விண்ணக பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிற, அந்த உலகத்தை அல்ல, சிற்றின்பங்களை அல்ல, பாவ சந்தோஷங்களை அல்ல, உம்மை நேசிக்கிறோம். நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அனுதின உணவு நீர்தானையா, என் அன்றாட வெளிச்சம் நீர்தானையா. அனுதின உணவு நீர்தானையா, என் அன்றாட வெளிச்சம் நீர்தானையா. அருள் கடல் நீர்தானையா, எங்களுக்கு கிருபைகளை கொடுக்கும் அருள் கடலே நீர்தானையா. அப்பா உம்மை நேசிக்கிற, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உம்மை நேசிக்கிற ஆர்வமுடன் நேசிக்கிறே. ஒரு குறையின்றி நடத்துகிறீர், ஊழியம் தந்து மகிழ்கின்றீர். ஒரு குறைவின்றி நடத்துகிறீர். அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். மகிழ்கின்றீர். அருகதை இல்லையா, இதற்கெல்லாம் நாங்கள் தகுதியே இல்லப்பா. அருகதை இல்லையா. அப்பா உம்மை நேசிக்கிற, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கிறேன். அப்பா உம்மை ஜபமே எனது ஜீவனாகணும், ஜெயக்கொடி எனது இலக்காகணும். அப்பா ஜபமே எனது ஜீவனாகணும், ஜெயக்கொடி எனது இலக்காகணும். ஊழியம் உணவாகணும். கிருபையாய் இரட்சித்த தேவனுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஊழியம் செய்ய. அப்பா உம்மை நேசிக்கிற ஆர்வமுடன் நேசிக்கிற. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நேசிக்கிற ஆர்வமுடன் நேசிக்கிற. மறுபடியும் ஒரு தடவை. அப்பா நேசிக்கிற ஆண்டவரே, எது எப்படியாயிருந்தாலும் நாங்கள் உம்மை நேசிப்போம். அப்பா உம்மை நேசிக்கிற ஆர்வமுடன் நேசிக்கிற. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை கிருபையாய் காத்து வழிநடத்தி வந்த தேவன், கடந்து போன வாரம் முழுவதிலும் ஆண்டவரே எங்களோடு, எங்கள் பிள்ளைகளோடு, எங்கள் குடும்பத்தோடும் கூடவே இருந்து தீமைகளுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து வந்த தெய்வமே, ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் அன்பு கூர்ந்து உம்மை நேசித்து இயேசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் ஒருவேளை எங்களை நேசிக்காமல் போகலாம், குடும்பத்தில் உள்ளவர்கள் நேசிக்காமல் போகலாம். எங்களை நேசித்து அன்பு செலுத்தி ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி எங்களை வழி நடத்தி வந்த தெய்வமே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா,
இயேசுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், இயேசப்பா நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி. ஆமென். கடந்து போன வாரம் முழுவதும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து அன்பு கூர்ந்து வழி நடத்தி வந்த ஆண்டவரை இந்த காலை வேளையில துதிக்க ஆராதிக்க தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஆசீர்வாதமான உயர்ந்த நிலைமையில உயர்ந்த ஒரு அனுபவத்தில் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல போறபடினால கைகளை விசுவாசத்தோடு தட்டுவோம். ஸ்தோத்திரம். இனிமேலும் கர்த்தாவே ஒவ்வொரு சனங்களையும் ஒவ்வொரு ஆண்டவரை குடும்பங்களையும் உம்முடைய ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து ஆசீர்வாதமாய் ஆண்டவரை உயர்த்தி வைக்க போறபடினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் எழும்பி சங்கீதம் 119வது சங்கீதத்தின் 33 முதல் 48 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். 119 33 முதல் 48 வரைக்கும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 119 33 முதல் 48 வரை. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொல்லாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதனத்தை காத்துக்கொள்ளும். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய கட்டளை நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தந்த இந்த நல்ல வேத வசனங்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். 33வது வசனத்தில் கர்த்தாவே, உமது பிரமாணங்களில் வழி எனக்கு போதியும், முடிபரியந்தோ நான் அதை காத்து கொள்வேன். உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வேத வசனங்களாகிய உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, பணம் தாரும், வீடு தாரும், பைக்கு தாரும், சைக்கிள் தாரும், பொண்ணு தாரும், பையன் தாரும், கல்யாணம் நடக்கணும், இப்படி பல காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், கர்த்தாவே, எமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தோ நான் அதை காத்து கொள்ளுவேன். உம்முடைய பிரமாணங்களின் வழி எனக்கு போதிய ஆண்டவரே, முடிவு பரியந்தோ அந்த வழிகளில் உம்முடைய பிரமாணம், உம்முடைய வேத வசனங்களின் பாதையில் நான் நடக்க வேண்டும், காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் கேட்கிறார். 34ஆம் வசனத்தில் எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். எனக்கு என்ன தாரும்? உணர்வு. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை படிக்கவும், வேத வசனங்களின்படி வாழவும், பரிசுத்த பாதையில் நடக்கவும் எனக்கு ஒரு உணர்வை தாரும் என்று சொல்லி கேட்கிறார். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உணர்வு இருக்கிறதா? வேதத்தை படிக்க, ஆண்டவருடைய வழிகளில் நடக்க,
ஸ்தோத்திர உணர்வுள்ளவர்களா இருக்கிறீங்களா? இல்லாட்டா உணர்வே இல்லை. என்னதான் பைபிள் படிங்க படிங்க அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு உணர்வே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறார். உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். கால் இருதயம் பாதி இருதயம் அல்ல, முழு இருதயத்தோடும் உம்முடைய வேதத்தை நான் என்ன செய்வேன்? கை கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். 35ஆம் வசனத்திலே உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள கற்பனையின் பாதையில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகனாய் என்னை நடத்தணும், அதைத்தான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது, பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்க? எப்படி அனுதினம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஓடிக்கொண்டிருக்கீங்க என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியப்படுகிறேன், பிரியமாயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். 38வது வசனத்தில் உமக்கு பயப்படுகிறதற்கேற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்த. ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுகிறவனாய் ஒவ்வொரு நாளும் வாழணும், அதற்குரிய வாக்கை எனக்கு தந்து நீர் வழிநடத்தும் என்று சொல்லி கேட்கிறார். 40வது வசனத்தில் இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஸ்தோத்திரம். 34 உணர்வை தாரும் என்று சொல்லி கேட்கிறார். இங்கே 40வது வசனத்தில் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்கிறார். உயிர்ப்பித்து என்னை உம்முடைய வழிகளிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். 43வது வசனத்தில் சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து நீங்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறேன். ஆண்டவரே, சத்திய வசனத்தை நான் பேசணும், அது என்னுடைய வாயிலிருந்து நீங்கி போகக்கூடாதப்பா. சத்திய வசனம் என் வாயில இருக்கணும், உம்முடைய வேத வசனம் என்னுடைய வாயில எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த வசனங்களை படிக்கும்போது, இதை கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேத வசனங்களின்படி நடத்தப்படுகிற வேத வசனங்கள் உங்கள் வாயில பேசப்படுகிற அனுபவங்கள் இருக்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். 46ஆம் வசனத்தில் நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். ஸ்தோத்திர. ஆண்டவரை குறித்து போகிற இடங்களில், வருகிற இடங்களில், படிக்கிற இடங்களில் நீங்கள் வெட்கப்படுகிறவங்களா இருக்கீங்களா? ஸ்தோத்திர. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து, உம்முடைய வேதத்தில் உள்ள காரியங்களை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் அதை குறித்து பேசுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கடைசியாக 47 நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மனமகிழ்ச்சி என்ன? கிரிக்கெட்டா, சீரியலா, சினிமாவா, இல்லை களியாட்டுகளா? இன்னும் பல காரியங்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலும் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரும் வேத வசனத்தின்படி வழி நடத்தப்படுகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உட்காருங்க. இந்த வேளையில் சாட்சி யாருக்காக இருந்தால் அடுத்த வாரத்தில் நீங்கள் சொல்லலாம். ரொம்ப முக்கியமான சாட்சி இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தால் கை தூக்குங்க. 2 வார்த்தை சொல்லு. சார், நீங்கள் கை தூக்குனீங்களா? 2-3 வார்த்தை சொல்லுங்க. பெருசாக நீட்டாக போகக்கூடாது.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமை காலையில் நானே பையனும் மார்க்கெட்டுக்கு போனோம். போக வழியில் பெட்ரோல் போட்டு தான் போனோம். சர்மா நகர் தாண்டி அந்த சிக்னல் தாண்டி போகல பெரிய லாரி ஒன்று வந்துச்சு. இந்த லாரி நாங்கள் பார்க்கவே இல்லை, லோடு ஏற்றிட்டு வந்துச்சு. பார்க்கக்குள்ள அன்பு லாரின்னு சொல்லக்குள்ள அம்மா எதற்கு எப்படி வராங்க பாருன்னு சொல்லிட்டு திரும்பி போனோம். இந்த லாரி திரும்பி போகல வேசார்பார் மார்க்கெட்டுக்கிட்ட போகல அந்த எங்கள் வண்டி எதிர்க்க இருந்த ஒரு மறுக்காரு கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. சரி அது விழுன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அந்த மறுக்காரு புட்டுக்கிட்டு மாட்டி வண்டியில் சக்கரத்தில் மாட்டிட்டு நானும் என் பையனை கீழே விழுந்து அப்பான்னு சொல்லிட்டு கீழே உள்ளக்குள்ள ஏசப்பா அந்த சமயம் வண்டி எதுவும் வரல. அந்த சமயம் ஏசப்பா எங்கள் கூட இருந்து பெரிய அடி எதுவும் படாத அளவுக்கு எங்களை பாதுகாத்து கண்டார். நன்றி ஏசப்பாவுக்கு. அப்புறம் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஐயாவும் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் தேசியில் பூமாம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இதுமாரி வியாபாரத்துக்கு போனேன்னு கேட்டாங்க. இல்லைம்மா அதுமாரி கீழே விழுந்துட்டேன். அப்புறம் அவங்க வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா இதெல்லாம் விடுதலை கொடுத்த தேவனுக்கு நன்றி சோதம். சௌரியும் மகனுமாக இந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது கீழே விழுந்து விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் தாமே சின்ன இந்த அடிகள் பட்டது பெரிய ஆபத்துகளுக்கு விலைக்கு பாதுகாத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு நடுவில் என்ன ஒரு ரத்தம் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் வந்து என்கிட்ட காசு இல்லைன்ட்டு லேட்டாக எடுத்துக்கலான்ட்டு சரி நிதானமாகவே எடுத்துக்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கம்மன் ஆகிட்டேன். எங்கள் அப்பாக்கிட்ட எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், நான் ரத்தம் டெஸ்ட் எடுக்கணுமாப்பா, குழந்தைக்கு வந்து மூளை எப்படி இருக்குது, வளர்ச்சியாக இருக்கா இல்லை மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணுன்ட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் ஐயா கிட்ட 2 வாரமாக சொல்லி ஜெபம் பண்ணிக்கினேன். ஆனால் இந்த டெஸ்ட்டு வரத்துக்கு வந்து 10 நாள் ஆகுமா. நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், ஆந்திராவில் கேட்டுப்பார் அங்கே எவ்வளோ ஆகும் காசு அப்படின்ட்டு. இங்கே ஜாஸ்தியாக சொன்னாங்க. அங்கே கேட்டால் அங்கேயும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் அங்கே ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து குழந்தைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி உன் ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாமே எடுத்து வை, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரியாக பார்த்தாங்களாம். அவர் வந்து சொல்கிறார், நீ அங்கேயே பாரு என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, நீ பயப்படாத அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் எங்கள் அம்மா கிட்ட வந்து சரி காசு ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் போகிறேன். அங்கே போய் செக் பண்ணேன். அவங்க வந்து திட்டுறாங்க என்ன, நீ ஏன் இப்போ எடுக்கிற 5 மாதம் வச்சுச்சே, இப்போ எடுத்தால் ரிப்போர்ட் சரியாக தெரியாது, குழந்தைங்க மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு பயமாக ஆயிடுச்சு. அங்கேயே கை காலெல்லாம் நடுங்குது. எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி நான் திட்டுறேன், இந்த மாதிரி காசு அனுப்பவே மாட்டேறேன் நீ, இந்த மாதிரி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு. அப்போதைக்கும் மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறாங்க வராங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எஸ்ஸப்பா அவங்க செத்தம் இருந்தால் என் குழந்தைக்கு ஒன்றும் இல்லாதபடிக்கு ரிப்போர்ட்டில் வரணும், அவங்க ரத்தம் டெஸ்ட் ஏதாச்சும் எடுத்தால் கூட அது நார்மலாக தான்ப்பா வரணும் அப்படின்ட்டு நான் ஜோம் பண்ணேன். அந்த இடத்துல எனக்கு பயம் ஆயிடுச்சுனாலும் ஜோம் பண்ணிக்கினேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ரிப்போர்ட்டு படி இன்னொரு டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி டெஸ்ட்டு தான், ஆனாலும் அதுலேயும் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எடுத்தாங்க. 10 நாள் கழித்து நான் போய் இந்த ரிப்போர்ட் எடுத்துன்னு போய் அவங்கக்கிட்ட காட்டுறேன். என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ரிப்போர்ட் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நார்மலாக இருக்குது, குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை, மூளைலாம் நல்லா வளருது குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் எக்கோ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எதுக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டேன். குழந்தை வந்து ஹார்ட்டு ஓட்டையாக இருக்கா வீக்காக இருக்கா அப்படின்ட்டு இதில் எல்லாமே தெரிஞ்சிடும், மெயின் இது தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனாலும் நான் ஹாஸ்பிட்டலில் எம்மா நகரில் போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டால் அங்கே இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஃபீரல் டெஸ்ட்டுன்னா இது குழந்தைக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் அப்படின்னாங்க. அதனால் நான் அங்கே மணலியில் தான் எடுப்பாங்க அப்படின்ட்டு மணலிக்கு அப்பயே நைட்டோட என் தங்கச்சி கூட்டின்னு மணலிக்கு போனேன். அங்கே பார்த்தா அங்கே அங்கே கவுண்டரில் எழுதிக்கினாங்க. எழுதிக்கும் போது ஒரு அவங்க வந்து டாக்டரை பார்க்கணுமா செக் பண்ணணுமா அப்படின்னாங்க. நான் போனேன், உள்ளே போனேன். அவர் வந்து உனக்கு ஃபஸ்ட்டு குழந்தையா செகண்டு குழந்தையான்னு கேட்டாங்க. எனக்கு செகண்டு குழந்தை அப்படின்னேன்.
ஃபஸ்ட்டு குழந்த நார்மலாக ஆப்ரேஷன் அப்படின்னாங்க. ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொன்னேன். அதனால் உன் குழந்த ஃபஸ்ட்டு குழந்த ஒரு மாதிரியாக இருப்பானா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஏசப்பா என் குழந்தை இப்படி கேட்குறாங்களே, எனக்கு பயமாக இருக்கு அப்படி அழுதேன். மறுபடியும் அவர் செக் பண்ணிட்டு உனக்கு அப்பாயின்மெண்ட் 16ஆம் தேதி நான் தரேன் அப்படின்னாங்க. நான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறேன், என்னை இப்படி கேட்குறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த நிமிஷத்துக்கே நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். 5ஆவது மாதம் ரிப்போர்ட் எடுத்துன்னு போனேன். அங்கே போனால் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாங்க. இந்த டெஸ்ட்டு மெயினாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தது 16ஆம் தேதி. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து எக்கோ டெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு பண்ணாங்க. 2 வாட்டி எடுத்தாங்க, மேடம் எடுத்தாங்க. ஆனால் 2 வாட்டியும் குழந்தை குப்புறப்படுத்துன்னு இருக்கு அப்படின்ட்டு சொல்லி நீ இப்போ சரியாக வராது அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் சார் வந்தாங்க, நான் ஜோம் பண்ணிக்கினேன். ஏசப்பா அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி சொன்னார், எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ஸ்கேன் எடுக்கவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் உள்ளே போனேன், ஜோம் பண்ணிக்கிட்டே போனேன். ஆனால் உள்ளே போய் படுத்துக்கும் போது அவர் வந்து தாழ்மையாகவே பேசினார். மறுபடியும் அதே மாதிரி கேட்டோன்னு நான் சொன்னேன், என் குழந்தைய நான் ஒரு 5 நிமிஷம் கூட்டினதை விடுறேன், என் குழந்தை எப்படி இருக்கிறான்ட்டு நீங்களே பாருங்க அப்படின்ட்டு அவர்கிட்டயே எதிர்த்து பேசிட்டேன். ஆனால் அவர் சொன்னார், எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே ஸ்கேனில் பார்த்துட்டு நார்மலாக இருக்குமா, உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. நான் அங்கேயே கோடி சோதரம் ஏசப்பா, எனக்கு இந்த ரிப்போர்ட்டு கூட எனக்கு நார்மலாக அவர் மூலயமாவே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னேன். லாஸ்ட்டில் அவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சாரிம்மா அப்படின்னாரு. ஆனால் நான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோன்னே கெடிகாரம் எங்கள் அம்மா வாங்கினாங்க. அந்த கெடிகாரத்துலேருந்து வசனம் கரெக்டாக 10 மணி இருக்கும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீ தேவனிடத்தில் விசுவாசமாயிரு அப்படின்னாங்க. அந்த வசனத்தை கேட்டு நான் சாப்பிடவே இல்லை, எங்கள் அம்மா சாப்பிட சொன்னாலும். ஆனால் அந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருந்தது. மனக்கவலையாக இருந்தாலும் அந்த பாரம் 5 நிமிஷத்தில் எனக்கு நீங்கிடுச்சு. ஆனால் இந்த ரிப்போர்ட்டு நார்மலாக வந்ததுக்காக கோடி நன்றி சோதரம். சோத்திரம். அவருடைய இந்த பிரெக்னெண்டாக இருக்கிற நிலைமையில் எடுத்த 2 ஸ்கேன் ரிப்போர்ட்டிலும் நார்மலாக இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்த தயவுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஜீவன் சுகம்பலனை தந்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் வைத்திருக்கிறபடினால் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன். சபையில் இன்றைக்கு மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் மாலை கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. அதுபோல் மாலை 4 மணிக்கு கைப்பிரதி ஊழியம் நடைபெறும். அந்த ஊழியத்தில் கலந்து கொண்டு கர்த்தருக்கென்று ஊழியங்களை செய்யுங்க. இந்த வாரத்தில் திங்கள் முதல் வியாழக்கிழமை மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் மாலை ஜெபம் நடைபெறும். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அதுபோல் வெள்ளிக்கிழமை வருகிற வெள்ளிக்கிழமை உவாச ஜெபம் காலை 11 மணிக்கு நடைபெறும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்றைக்கி எலெக்ஷன், நீங்கள் ஓட்டு போட வேண்டிய நாள். அந்த உவாச ஜெபத்துக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நீங்கள் ஓட்டு போடுங்க. உவாச ஜெப நேரத்தில் நீங்கள் ஓட்டு போட வேண்டாம். முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நீங்கள் போடுங்க. உவாச ஜெபத்துக்கு கண்டிப்பாக வாருங்க. உவாசித்து ஜெபித்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் பெற அழைக்கிறோம். சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் மற்றவர்களையும் தேவனுக்கென்று நீங்கள் ஆதாயப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. சிறு பிள்ளைகளுக்கான CBS 2 நாள் நிகழ்ச்சி நம்ம ஏப்ரல் 26, 27 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு மாற்றம். அந்த டேட்டில் மே 3, 4 ஆகிய நாட்களில் அந்த CBS நடைபெறும். எனவே அதற்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. மே மாதம் 3, 4 வெள்ளி சனி ஆகிய நாட்கள் நடைபெறும். அதற்கு பிள்ளைகளுக்கு போன வருஷத்தில் 2 நாட்கள் உணவு பொட்டலங்களை நம்ம கொடுத்தோம். ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு இவைகள் கொடுக்கப்பட்டது. ப்ரைஸுக்கு நல்ல ஒரு அதிகமான தேவை நமக்கு இருக்கிறது. இதற்கென்று நீங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து செயல்படுங்க.
இன்னைக்கு ஒரு சகோதரி 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்படி நீங்கள் இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்காய் உதாரத்துவமாய் கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு புதுசாக வந்தவங்க யாராக இருக்கீங்களா? இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு முதல்ல வந்திருக்கிறோம். யாருமே இல்லை. கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை ஆலயத்துக்கு வராது இருக்கிற பின்மாற்றக்காரர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரே 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 சோதரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்கழித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்கழித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்கழித்து அகமகிழும். நான் கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது
Praise the Lord. இந்த வேளையில் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், வியாபாரம், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் இருந்து உயர்த்த ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். சௌரி சோனியா சாட்சி சொல்லும்போது இந்த வசன கிளாக்கிலிருந்து வந்த வசனத்தை குறித்து சொன்னாங்க. அது இருதயத்துக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்தது அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட அந்த வசன கிளாக்குகள் உங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. தேவையானவர்களுக்கு 1300 ரூபா. அது ஒவ்வொரு மணி நேரமும் காலை 5லேருந்து இரவு 10 மணி வரைக்கும் வசனங்களை சொல்லும். நீங்கள் கவலையோடு இருப்பீங்க, கண்ணீரோடு இருப்பீங்க, பல சிந்தனையோடு இருப்பீங்க. ஒவ்வொரு வசனங்களும் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற வசனங்களாய் நல்ல அது அதில் சொல்லும்போது நம்ம பைபிளை வைத்து இருந்தாலும் அதை படிக்கிறோம். ஆனால் அந்த வசனங்களை கேட்கும்போது அது ஒரு தனி விடுதலையாக காணப்படும். எனவே தேவையானவங்க நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். சபையில் அதை நாம் வெளியில் வைத்திருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பலவீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சுகமாக்கி வழிநடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதே போன திருவிருந்தில் இந்த மகனுக்கு வேலை கிடைத்தபடினால உணவு எல்லாருக்கும் ஒரு சௌரி கொடுத்தார்கள். பொட்டலங்கள் லேட்டாக வந்துச்சு. நிறைய பேர் காத்திருந்து வாங்கி கொண்டு போனீங்க. அந்த சௌரியுடைய அம்மா தான் இன்னைக்கு நேற்றைய தினத்தில் காலமானார்கள். அந்த அம்மாவை இழந்த 2 மகள்மார்கள், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். குடும்பத்தினர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சபையில் வியாதி பலவீனங்கள் உள்ள கவிதா சௌரிக்கு நல்ல விடுதலை கொடுக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர சோதர. பாப்பாத்தி மிரியாம் நல்ல சுகத்தை கொடுக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர சோதர சோதரம். லீதியாள் அம்மாவுக்கு அதுபோல தலைவலிகள் எல்லா பாதிப்புகள் நீங்கணும், விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர சோதரம். உண்ணாமலை நல்ல சுகம் உண்டாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பியூலா சௌரி அதுபோல கால் மரத்து போகிற பாதிப்புகள்லேருந்து விடுதலை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதரம். ஆமேன். போன வாரத்தில் புதிதாய் வந்ததான அம்மலி என்கிற சௌரிக்காக அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கார்த்திக் திருமணம் நடக்கணும், கடன் பிரச்சனை நீங்கணும், அவருடைய சௌரியுடைய இருதய பலவீனம் மாற, சுகர் பிரச்சனை மாற கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரே 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 சோதரே. ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்ற ஆத்துமாக்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லி ஆண்டவரிடமாய் நடத்த கிருபைகளை இந்த வருடத்தில் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய சபைக்கு வருகிற எல்லா குடும்பங்களிலும் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர சோதர சோதரம். அடுத்த மாதம் இதுபோல் திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஞானஸ்நான ஆராதனை நமக்கு இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவங்க, இயேசுவை பற்றி எனக்கு தெரியும், இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்றவங்க யாராக இருந்தால் கை தூக்குங்க. அடுத்த மாதத்தில் ஞானஸ்நான ஆராதனை நாம் வைத்திருக்கிறோம். ஒரு சகோதரி உண்ணாமலை. ஸ்தோத்திரம். இதுபோல் மற்றவர்கள் ஞானஸ்நானம் ரொம்ப நாள் சபைக்கு வருகிறவர்கள் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாய் ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். இந்த வேளையிலும் தியானிக்க போகிற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் செபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொன்னம்மாள் அம்மாவுக்கு ரொம்ப கால்வலி மற்றும் பாதிப்போடு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தாயாருக்கு எதிரான பலவீனங்களை மாற்றும். கர்த்தர் நல்ல விடுதலை கொடும், நல்ல சுகத்தை கொடும். ஆமென். இன்றைக்கு பலவீனங்களோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் பலனை கொடுக்கணும், விடுதலையை கொடுக்கணும்.
எந்தெந்த ஜனங்கள் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வழியாக கடந்து போகிறாங்களோ, நிம்மதியில்லாத நிலைமையின் மத்தியில் கடந்து போகிறாங்களோ, எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கிற குடும்பங்களில் சமாதானத்தை கொடு ஆண்டவரே. வியாதிகளோடு இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால சுகத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். விடுதலையை தேவன் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்தில் பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர்கள் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா. ஆண்டவருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன்தான் இந்த அமசியா. நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு உற்சாகமாய் இருக்க வேண்டியதன் கர்த்தருக்காக உற்சாகமாய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய காரியத்தின் அவசியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடி செபித்து இந்த வசனங்களை இன்றைக்கு தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவன் பிரயோஜனமாய் மாற்றுவார். இந்த அமசியா ஒரு படை தளபதியாக இருந்தான். அவனுக்கு கீழே அநேக பொறுப்புகள் இருந்தது. ஆனால் அவன் உற்சாகமாய் தன்னை யாருக்கு ஒப்பு கொடுத்தான்? தனக்கு மேலாயிருந்த ராஜாவுக்கு என்று சொல்லப்படவில்லை, கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த, உற்சாகமாய் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அமசியா. நாம் யாராய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், கர்த்தருக்கு நம்மை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், தீரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்.
நாங்கள் உற்சாகம் கொண்டு ஆண்டவரை கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த ஒரு அமசியா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதனைப் போல நாங்கள் உற்சாகமுள்ளவர்களாய் ஆண்டவரை உம்முடைய சேவையில், ஆண்டவரை கிறிஸ்தவ வாழ்க்கையில் உம்மை பின்பற்றி ஆண்டவர் நாங்கள் ஒருவேளை எந்த வேலைகளை செய்யலாம், எந்த விதமான காரியங்களில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எங்கள் ஆண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவரை உமக்கு எங்களை ஒப்பு கொடுத்த உற்சாகமுள்ள மக்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உமக்கென்று காணிக்கைகளை ஜனங்கள் கொடுத்தார்கள், அதை அங்கீகரித்து நூறத்தனையாய் 1000 மடங்காய் தேவன் திருப்பி கொடுக்க வேணுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததான, உற்சாகமாய் ஒப்பு கொடுத்ததான அமசியாவை குறித்து நாங்கள் முதலாவது தியானிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய நிலைமையில, ஒவ்வொரு காரியங்களில, குடும்பத்தில் ஆண்டவரை எல்லாவற்றிலும் உற்சாகமாய் ஆண்டவரை காணப்படும், உற்சாகமாய் உமக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தியானிக்கிற வார்த்தைகளை உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஸ்தோத்திரம். வாசித்த இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது இந்த யோசபாத்தினுடைய படை தளபதிகள் அவனுக்கு உதவியாக இருந்தவர்களை குறித்து எழுதி கொண்டே வரும்போது இங்கே அமசியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 15ஆம் வசனத்தில் யோகன்னான் என்னும் சேனாதிபதி இருந்தான். அவனிடத்தில் 2,80,000 பேர்கள் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்தில் பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர்கள் இருந்தார்கள். பராக்கிரமசாலிகளாகிய 2,00,000 பேர்களை, 2,00,000 போர் வீரர்களை நடத்துகிற பொறுப்புள்ள ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு உற்சாகமாய் ஒப்பு கொடுத்தவனாக காணப்பட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பெரிய பொறுப்புகளோடு இந்த உலகத்தில் இல்லை. ஏதோ ஒரு சின்ன வேலையை செய்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியில் நாமும் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, உற்சாகமாய் ஒப்பு கொடுத்தவர்களாக, நல்ல ஒரு உற்சாகமுள்ள ஒரு வாழ்க்கை செய்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஏதாவது புரியுதா? புரிஞ்சா இல்லையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு உற்சாகமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னடா இது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறவர்களாய் அல்ல, இயேசுவுக்கு நம்மை மனப்பூர்வமாய் உற்சாகமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வழியில ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2,00,000 படை வீரர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆணையிட வேண்டும், அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் பார்க்க வேண்டும். பொறுப்புள்ள அந்த மனிதன் எவ்வளவு பிஸியா இருப்பான், ஆனால் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாய் அவன் காணப்பட்டான். உற்சாகமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படி இருக்கிறோம்? உற்சாகமாய் இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்கிறோமா? இல்லாட்டா பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் பிசாசுக்கு எடுத்ததான கிரியைகளை எல்லாம் செய்து கொண்டு இந்த உலகத்தில் நம்முடைய காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த ஒரு அமசியா. ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் நம்மையும் குறித்து ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களை என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆங்கிலத்திலையும் படிச்சு பார்ப்போமே. Romans chapter 12 verse 1. I beseech you, therefore, brethren,
for the mercies of God, that they present your bodies a living sacrifice, wholly acceptance unto the Lord, which is your reasonable service. இப்படி இருக்க அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு ஆராதனையில கலந்து கொண்டோம், பாடல்களை பாடினோம், நன்றி செலுத்தினோம், சங்கீத பகுதிகளை வாசித்தோம், வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி முக்கியமானது என்று சொல்லி அறிந்து கொண்டோம். நம்ம செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை என்னவா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்முடைய சரீரங்களை குறித்த நம்மை குறித்து விரும்புகிற வகையில் நம்மை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு முன்பாக இருக்கீங்க? எப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு போன வாரம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து போராடி இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு, நினைவோடு, சிந்தையோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க? ஸ்தோத்திரம். நம்ம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை உங்கள் சரீரங்களை, நம்முடைய சரீரங்களை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? பரிசுத்தமும். முதல்ல சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கணும். அது என்ன பரிசுத்தம்? நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுத்து தேவன் பரிசுத்தமாக்கினார். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரத்தில் நாம் பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கவும் தேவனுக்கு முன்பாக வரவும் தேவன் விரும்புகிறார். இந்த சரீரத்தில் தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. சிலர் குடி பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. சரீரத்தை கெடுக்கக்கூடாது. சிலர் மூக்குப்பொடியை அப்படியே ஏதோ புட்டு குழலில் தள்ளுற மாதிரி மூக்குப்பொடியே தள்ளிகிட்டே இருப்பாங்க. அது சரீரத்தை கெடுக்கிறது. இன்னும் சிலர் அப்படியே பீடி, சிகரெட்டு இப்படி காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. இது சரீரத்தை கெடுக்கிற காரியங்கள். இப்படி பல காரியங்கள். ஸ்தோத்திரம். சிலர் தவறான ஜீவியங்கள் பண்ணி விபச்சார வேசித்தனங்களுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்கிறது. இதெல்லாம் அசுத்தமாக்குகிற காரியமாக இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் நினைக்கிறபடி 2 பாட்டை பாடி கைத்தட்டி கடந்து போகிறது புத்தியுள்ள ஆராதனை இல்லை. இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் இருக்கீங்க? எப்படி வேண்டும் என்றாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு. ஆண்டவரை உகந்த தூய பலியாக, ஜீவ பலியாக, பரிசுத்தமானதாய் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு திருவிருந்தில் பங்கெடுங்க. திருவிருந்தில் ஆயத்தமுள்ளவர்களாக, அபாத்திரராய் அல்ல, அதில் தகுதியுடையவர்களாய் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதில் உற்சாகத்தோடு வேத வசனங்கள் சொல்லுகிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சர்ச்சில் ஒரு நாள் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நல்ல ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற ஒரு சகோதரன் தன்னுடைய ஃப்ரெண்டை எப்படியாகிலும் சர்ச்சுக்கு அழைத்து கொண்டு போய் அவனையும் ரட்சிப்புகளாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போயிருந்தாராம். ஆனால் இந்த
புதுசாக வந்திருந்ததான நபர் இங்கே நடக்கிற ஒன்றையுமே நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 விரல்களை 2 அந்த காதில் வைத்து அடைத்து விட்டாராம். அப்போது ஆராதனை நடக்குது, செய்தி போயிட்டுருக்கிறது, இவன் காதை அடைத்து கொண்டே உட்கார்ந்துருக்கிறான். காரணம், நம்ம எதையா கேட்க போய் கடைசியில் நம்மையும் கிறிஸ்தவனாக மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தில் அவன் அப்படி அடைத்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு கொசு வந்து அவனுடைய ஒரு விரலில் கடித்து விட்டது, கையில் கடித்து விட்டது. அப்போது அந்த ஒரு காதுலேருந்து கை வெளியே வந்து விட்டது. அந்த நேரம் பார்த்து அந்த பிரசங்கியார், அந்த பாஸ்டர், காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று சொல்லி அவர் சொல்ல வந்ததான அந்த பிரசங்க வார்த்தைகளை சொன்னபோது அவன் கேட்டான். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். நம்ம இப்போ தான் கையை எடுத்துருக்கிறோம், அதுக்குள்ளே காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தானா. கடைசியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி அந்த நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சிலர் ஆலயத்தில் வருவார்கள், அவருடைய சிந்தை எண்ணம் எல்லாமே வெளியில் இருக்கும். ஸ்தோத்திர ஆலயத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாய் கர்த்தரை ஆராதித்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடுகிற எண்ணத்தோடு முழுவதுமாய் நம்மை அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் நம்மை சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதிக்கிறது தான் ஒரு புத்தி உள்ள ஆராதனை. ஸ்தோத்திரம். எல்லாரும் வந்தாங்க, நானும் வந்தேன் போனேன் அப்படின்னு அது ஆராதனை அல்ல. நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் வாசித்த வேத வசனத்தில் பார்த்தோம், கர்த்தருக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறதுல உற்சாகம். ஸ்தோத்திரம். 2வதாக கர்த்தரின் வழிகளில் நடப்பதற்கு உற்சாகம். என்னது? கர்த்தரின் வழிகளில் நடப்பதற்கு உற்சாகம். ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் அதே 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். யூதாவை விட்டு என்ன செய்தான்? அகற்றினான். இங்கே நாம் பார்க்கும்போது 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகி யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து, யூதயா தேசத்தினுடைய ராஜாவை குறித்து தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வழிகளை குறித்து அவன் அறிந்த ஒரு நபராய், ஒரு ராஜாவாய் காணப்பட்டபடினால கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு தன்னை உற்சாகத்தோடு ஒப்பு கொடுத்தான். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு விரோதமாய் தன்னுடைய ஆளுகைக்குட்பட்டதான இடங்களிலே காணப்பட்டதான எல்லா விக்கிரக ஆராதனைக்கு காரணமான அந்த விக்கிரகங்களை என்ன செய்தான்? எல்லாவற்றையும் அகற்றி போட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் மாத்திரம் ஆண்டவரை ஆராதித்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நிறைய குடும்பத்தில் பார்க்கும்போது எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட நிலைமைகள் இல்லை. ஏதோ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களையும் கர்த்தருக்காக வழிநடத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது யோசுவா புத்தகத்தில், நானும் என் வீட்டாரும் என்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். ஸ்தோத்திரம். யோசபாத் அரசாட்சியில் வந்தபோது பார்க்கிறார், அவருக்கு முன்னாடி இருந்ததான ராஜாக்கள் அநேகர் விக்கிரகங்களை செய்து விக்கிரக ஆராதனை பண்ணுகிற அந்த காரியத்தில் ஜனங்களை வைத்திருந்தார்கள். ஸ்தோத்திரம். உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படாட்டா என்ன காரியம் இருக்கும்? நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிட்டா அவங்க 1000 காரியங்களை
கூப்பிடுவாங்க. விக்கிரகங்களை வைத்து விக்கிரக ஆராதனை பண்ணி அவர்கள் அப்படி இருப்பாங்க. நீங்கள் இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அதன் மத்தியில் ஸ்தோத்திரம், தேவனுடைய ஒரு அசைவாடுதலுக்கு அங்கே இடமே இருக்காது. ஸ்தோத்திரம். நாம் இப்படிப்பட்ட காரியத்தில் யோசபாத் அவன் உற்சாகம் கொண்டது மாத்திரமல்ல, எல்லாரும் தேவனுடைய பாதையில் நடக்கும்படியாய், கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழும்படியாய், தன்னுடைய தேசத்தை அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியத்தில் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். என்ன செய்கிறார்? 2 நாளாகவும் 17:7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை படிப்போம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேலையும் மிகாவையும் இவர்களோடு கூட செமேயா, நெதனியா, செபதியா, அசகேல், செமரிமேத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபேத் என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரியரான எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, ஜனங்களுக்கு முதல்ல அவன் செய்ததான காரியம், விக்கிரக தோப்புகளை எல்லாம் தன்னுடைய தேசத்தை விட்டு அகற்றி போட்டான். 2வது, எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்து கொண்டு அவர்களுக்கு போதிக்கும்படியாக ஆசாரியர்களையும் லேவியர்களையும் வேத வார்த்தைகளை அறிந்த அந்த அந்த பண்டிதர்களையும் அந்த யோசபாத் என்ன செய்கிறார்? எல்லா தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதான பட்டணங்களுக்கும் அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு உற்சாகம் ஒரு குடும்பத்தில் இருக்குன்னா அவர்கள் அப்படி தாங்கள் மாத்திரம் இருந்தால் போதும், அப்படி ரட்சிக்கப்பட்டால் போதும், தாங்கள் மாத்திரம் பைபிள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. மற்றவர்களையும் ஆண்டவருடைய வழிகளிலே நடத்துவதற்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டே காணப்படுவார்கள். இந்த யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. நான் ஆராதித்துட்டு போகிறேன், மற்றவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் தன்னுடைய தேசத்தில் அப்படின்னு சொல்லி அவன் இல்லை. அவன் கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதற்கு, நான் ஆளுகை செய்கிற என்னுடைய தேசத்தில் எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவினால நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் வேத வசனத்தை, வேத புத்தகத்தை வைத்து கொண்டு அதை போதிக்க ஆட்களை நியமித்தார், எல்லா இடங்களுக்கும் அனுப்பினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை குறித்து நம்மவும் ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இந்த வேத வசனத்தை படிக்க, வேத வசனங்களை குறித்து அறிந்து கொள்ள, வேத வசனத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு அறிவிக்க ஒவ்வொருவரும் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 நாளாகவும் அதில் 17:10 நாம் படிக்கும்போது, யூதாவை சுற்றி இருந்த தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பழைய காலத்தில் ராஜாக்கள் அப்படின்னாலே பல ராஜாக்கள் இருப்பார்கள். இந்தியாவில் எடுத்துக்கொண்டா நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் ஆண்டு வந்ததானே, நூற்றுக்கணக்கானதுன்றதை விட ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் ஆண்டு வந்ததான ஒரு நாட்டை தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் ஒருங்கிணைத்து இப்போ ஒரு யூனியனாக, ஒரு தேசமாக, இந்தியாவாக உருவாக்கினார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ ராஜாக்கள், நிறைய ராஜாக்கள் அங்கங்கே இருக்கும்போது, இங்கே சின்னாண்டி மடத்தில் ஒரு ராஜா இருப்பார், மூலக்கடையில் ஒரு ராஜா இருப்பாங்க, அது போனால் பெரம்பூரில் ஒரு ராஜா கூட இருப்பார். இப்படி இருக்கும்போது ராஜாக்கள் சும்மா இருந்துட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி சின்னாண்டி மடம் ராஜாவை அடித்து தள்ளிட்டு சின்னாண்டி மடத்தை பிடிச்சிடலாம், பெரம்பூரில் பிடிச்சிடலாம், மூலக்கடையை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம்.
யுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. இவன் இந்த யோசபாத் கர்த்தருடைய வழிகளிலே தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த போது என்ன நடக்கிறது? ஒருத்தனும் கர்த்தரால் உண்டான பயங்கரம் அந்த தேசத்தில் பக்கத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் உண்டானபடினால யாருமே யோசபாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண வரல அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதற்கு நான் உற்சாகம் கொண்டு நம்ம ஒழுங்காக தேவனுடைய வழியில் நடக்கும்போது ஸ்தோத்திரம், ஒருவேளை சத்துருக்கள் எதிராய் வந்தாலும் உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். தம்பி பக்கத்தில் தானே இருக்கு, அதை எடுத்து அங்கே தள்ளி வைப்பா. ஸ்தோத்திரம். அந்த சேரை ரெண்டை மடக்கிடுங்க, உட்கார ஆள் இல்லை. அதை எடுத்து அந்த பக்கம் வை தம்பி, சேரை ஒன்றை மடக்கி. ஸ்தோத்திரம். அது யார் தலையாலையாவது விழுந்தா சும்மா விடுமா? உள்ளேருந்து என்ன வரும்? ரத்தம், பிளட்டு வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சுற்றிலும் கர்த்தரால் உண்டான பயங்கரம் பிடித்ததுனால யோசபாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களையும் என்ன செய்தான்? கட்டினான். ஸ்தோத்திரம். பல பட்டணங்களை கட்டினான். யுத்தம் இல்லாதபடியினால அவன் வர வர பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரின் வழிகளிலே நாம் நடப்பதற்கு உற்சாகம் கொள்ளும்போது நம்முடைய வீட்டில் ஒரு சமாதானம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியோடு கூட நீங்கள் வாழும்படியாய் கர்த்தர் உங்கள் கூட இருந்துகிட்டே இருப்பார். இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஸ்தோத்திரம். எப்போ ஆண்டவர் கூட இருப்பார்? கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு அந்த யோசபாத்தை போல உற்சாகம் கொள்ளணும். கர்த்தருடைய வழிகளில் எப்படி நம்ம நடக்க முடியும்? பைபிளை நல்லா படித்து அதில் உள்ள வேத வசனங்களை கவனித்து ஆண்டவர் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி ஒவ்வொரு காரியங்களும் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். வேத வசனத்தை அப்படியே பைபிளை அப்படியே கொண்டு வைத்து விட்டு நீங்கள் சும்மா இருந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றிலும் சமாதானம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் நடந்தபோது வேத வசனம் சொல்லுகிறது, இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவரை தேட வேண்டிய பிரகாரம் தேவனுடைய வழிகளிலே நடந்த ஆண்டவரை தேட வேண்டிய பிரகாரம் தேடாதபடினால அவருடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு பதிலாக இடிக்கப்படுகிறது. கட்ட நினைக்கிறார்கள், ஒருபடி மேலே கட்ட நினைக்கிறார்கள், 2 படி இடிந்து விழுகிற ஒரு நிலைமை அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஸ்தோத்திரங்கள். வாழ்க்கையில் நீங்கள் யோசபாத்து அவன் கட்டினான் தன்னுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நேராய் கட்டப்படணுமா? நீங்கள் இந்த யோசபாத்தை போல கர்த்தரின் வழிகளில் நடப்பதற்கு உற்சாகமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னுமாக நாம் சில வசனங்களை பார்க்கும்போது 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிங்க. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தொகுப்புகளின் தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். ஸ்தோத்திரம்.
18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, இடையில யோசபாத்து அந்த ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் ராஜாவோடு கூட யுத்தத்துக்கு போகிறான். ஆகாப் வேஷம் போட்டுக்கொண்டு தன்னை இஸ்ரவேலின் ராஜா அல்லாதது போல காண்பித்து செயல்படுகிறான். எப்படி அவன் செயல்பட்டாலும் அங்கே அவனுக்கு பிரச்சனையாக தான் அதை முடிந்தது. ஆனால் இந்த யோசபாத்து உயிரோடு கூட அவன் தப்பி வரும்படியாக கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தாராம். எதனால? அவன் தேசத்தில் தேவனை தேட இடம் கொடுத்து கர்த்தருடைய வேத வசனத்தின்படி அதை நடப்பதற்கு தன்னுடைய வழியை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்தபடியினால தன்னுடைய தேசத்தில் விக்கிரக ஆராதனைகள் மலிந்து கிடந்த அந்த நாட்களில் அவன் ராஜாவாக வந்தான். எல்லா காரியங்களையும் அகற்றி எல்லாரும் தேவனுடைய வசனத்தை அறியவும் ஆண்டவரே ஆராதிக்கவும் தன்னுடைய வாழ்க்கையை நேராக்கினபடியினால பாருங்க, அந்த அவன் மற்றவனோடு சேர்ந்து செயல்பட்டு ஒரு சாவுக்கேதுவாய் காணப்பட்டாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய வழிகளிலே நடக்கும்போது, அவருடைய வேத வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தீமைகளுக்கெல்லாம் விலக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. தீமைகள் ஒருவேளை சத்துரு கொண்டு வரலாம், சரியான ஆபத்துகளை கொண்டு வரலாம். ஆனால் ஸ்தோத்திர, ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாய் கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சின்ன ஆபத்துகளுக்கு உலகத்தில் பார்க்கும்போது ஜனங்கள் மரித்து போகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய பெரிய ஆபத்துகள், ஆக்சிடென்ட்டுகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு கூட வைக்கிறார்னா நம்ம கொஞ்சம் ஆண்டவருடைய வழிகளிலே நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை நேராக்கி செயல்படுகிறபடினால என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் அதுக்கு முன்னாடி 19ஆம் அதிகாரத்தில், அதே 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது, யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனங்களுக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நேரடியா யோசபாத்தே தன்னுடைய ஜனங்களை பார்க்க போகிறான். ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களையும் பார்க்க போய் அவர்களை தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடமாய் திரும்ப பண்ணினான். ஜனங்களே, நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டதானே தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடமாய் திரும்ப பண்ணினான் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, 5, 6, 7 வசனங்களிலே நாம் படிக்கும்போது அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகளினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளைகளால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கிடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது. பரிதானம் அவரிடத்திலே செல்லாது. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜனங்களை நடத்த வேண்டும். ஜனங்களை கர்த்தருடைய வழியில நடக்கும்படியாய் நீங்க செயல்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் தான் மாத்திரம் தேவனுடைய வழிகள் நடப்பதற்கு உற்சாகம் பட்டவன் என்று அதோடு நின்று விடாமல் எல்லா ஜனங்களையும் கர்த்தருடைய வழிகளிலே நடத்துவதற்கு கவனமா அவன் செயல்பட்டான். எல்லா இடங்களிலும், எல்லா பட்டணங்களிலும், ஊர்களிலும் தேவனுடைய காரியங்களை, நியாயப்பிரமாணத்தை, வசனத்தை உபதேசிக்கிறவர்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில், இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரின் வழிகளிலே நடப்பதற்கு
நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கணும். இங்கே நம்ம வாசித்ததான 7ஆம் வசனத்தில் பரிதானம்னா லஞ்சம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஆபீஸில் போனால் லஞ்சம், போலீஸ் ஸ்டேஷனில் போனால் லஞ்சம். கிறிஸ்தவ பெயர்களை உடையவர்கள் பலர் கூட இருக்கிறார்கள். லஞ்சம் இல்லாமல் ஒன்றுமே நடக்கிறதில்லை. ஸ்தோத்திரம், அதைத்தான் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பரிதானம் வாங்குகிறவர்களாய், லஞ்சம் வாங்குகிறவர்களாக காணப்படக்கூடாது. கர்த்தரின் வழிகளிலே நடப்பதற்கு உங்களை உற்சாகமாய் வைத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். காரணம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் அவரை தரிசிக்க கூடாது. நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து நரகத்துக்கு போக நம்ம ஆண்டவர் இயேசுவை பின்பற்றவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி நாம் வாழ்கிற ஜனங்களாக காணப்படுகிறோம் என்பதை மறக்க வேண்டாம். எனவே அவருடைய வழிகளில், இயேசுவனுடைய வழிகளில் நம்ம உறுதியாய் வாழ நம்ம தனிப்பட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். உங்களை சேர்ந்தவர்களை, யோசபாத் அவனை சேர்ந்த எல்லா ஜனங்களையும் நடத்தினான். நீங்க யாரை நடத்தணும்? முதல்ல யாரை நடத்தணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க குடும்பத்தை நடத்தணும். முதல்ல உங்க குடும்பத்தை நடத்தணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களே கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படியாய் அவர்களை போதித்து நடத்தணும். ரெண்டாவது தான் வெளியில் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், அவர்களுக்காக நீங்கள் செயல்படணும். இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு உற்சாகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் உலக பிரகாரமான பாவங்களுக்கு பின்னாடி ரொம்ப உற்சாகத்தோடு ரொம்ப மகிழ்ச்சியோடு பாவத்தை செய்ய, பாவத்துக்கு அடுத்ததான காரியங்களுக்காய் ரொம்ப உற்சாகத்தோடு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அது சரீரத்தில் மாத்திரம் மரணம் அல்ல, ஆத்துமாவில் அது மரணம். கடைசியில் அது நரகத்துக்கு அந்த ஆத்துமாவை கொண்டு சேர்க்கிறதா இருக்கும். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை படிங்க. மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். மனுஷருடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. எல்லா வழிகள் நம்ம 24 மணி நேரத்தில் என்னென்ன சேட்டப் பண்ணுறோம், என்ன காரியம் செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எங்கே போய் நிற்கிறோம், ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறாரா? பார்க்கலையா? பார்க்கிறார். சீர்தூக்கி பார்க்கிறார். எப்படி இருக்கிறான்? ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவிருந்தில் அப்படியே பக்திமான் மாதிரி வந்துட்டு திருவிருந்து எடுத்து போயிட்டு மறுநாள் எப்படி இருக்கிறான், அடுத்த நாள் எப்படி இருக்கிறான், குடும்பத்தில் எப்படி பேசுகிறான், தட்டை உடைக்கிறவனா இருக்கிறானா, சாப்பாடை தூக்கி போடுறவனா இருக்கிறானா, எப்படி இருக்கிறான், எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சீர்தூக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவான காரியமே ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லா வழிகளையும், எல்லா மனுஷருடைய வழிகளையும் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிற காரியங்கள் ஒருவேளை மனுஷர்களுக்கு மறைக்கலாம், ஆண்டவருக்கு முன்னாடி மறைக்கவே முடியாது. அப்படி தான் எலிசாட்ட இருந்ததான கேயாசி ஒரு நாள் நாகமான் வந்தபோது நாகமான் இடத்துல இந்த எலிசா ஒன்றுமே வாங்கலை. நீ சுகம் பற்றியா, போ ஆண்டவரை தேடு அப்படின்றது மாதிரி அனுப்பி விட்டுறாரு. ஐயா தங்கத்தை வாங்குங்க, மாற்று வஸ்திரங்களை வாங்குங்க, எது வேணாலும் கொடுக்குறேன் ஐயா. இல்லை ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். கேயாசி அந்த புறப்பட்டு போய் நாகமான இடத்துல, ஐயா இப்போ தான் எங்கள் எலிசா ஐயாட்ட 2-3 ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, அதனால வெள்ளி பொன் இன்னும் மாற்று வஸ்திரங்களை எல்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்க சொன்னாரியா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு எல்லாத்தையும் அவன் கொண்டு போய் வீட்டில் மறைத்து வைத்து விட்டு பழையபடி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்ற மாதிரி எலிசா கிட்ட மறுபடியும் வந்து நிற்கும்போது, கேயாசி
எங்கே போயிட்டுப்பா வர? நான் எங்கேயும் போகலையே, இங்கே தானே இருந்தேன் அப்படின்னும்போது, வஸ்திரங்களை வாங்கவும் வீடுகளை கட்டவும் இதுதான் காலமா அப்படின்னு சொல்லி அவன் செய்த எல்லாவற்றையும் அந்த எலிசா சொல்லுகிறான். அவன் எலிசாவின் பேரில் பொய் சொல்லி அந்த காரியங்களை எல்லாம் வாங்கினபடினால அவன் குஷ்டரோகம் பிடித்தவனாய் மாறினான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு எலிசாவுக்கே ஆண்டவர் வெளிப்படுத்துவார்னா, தேவன் எல்லா காரியங்களையும், நம்ம ஒரு குண்டூசியை பயன்படுத்துறத கூட எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். யாராவது உங்கள் குடும்பத்தை ஏமாத்துறீங்களா? பெற்றோரை ஏமாத்துறீங்களா? ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். வழிகளை சீர்தூக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். வழிகளை சீர்தூக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஸ்தோத்திரம். யோசபாத்து கர்த்தரின் வழிகளில் நடப்பதற்கு உற்சாகம் கொண்டார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் யோசபாத்தை போல நானும் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கணும், என் குடும்பம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும், என் பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளிலே நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களை வழி நடத்த தேவன் போதுமான தேவனாயிருந்து வழி நடத்துவார். நமக்கு சொல்ல தியானிக்க நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நேரம் முடிந்து விட்டது. எல்லாரும் இந்த வேளையில் முழங்கால் படிடுவோம், இல்லை எழும்பி நில்லுவோம். எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நின்று ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க உற்சாகம் கொண்ட ஒரு அமசியா. அவன் கீழே 2 லட்சம் போர் வீரர்கள் இருந்தார்கள். அவ்வளவு பொறுப்புள்ள ஒரு மனிதன், அவ்வளவு பிஸியான ஒரு ஆளு. ஆனா கர்த்தருக்கு உற்சாகமாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். உற்சாகமாய் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உற்சாகமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் அசட்டை பண்ணி தாறுமாறான வாழ்க்கை வாழ்வீங்கன்னா ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுகிறார், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வழிகளிலே நடக்க, கர்த்தருடைய வழிகளிலே நடக்க உற்சாகமாய் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு அமசியா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ராஜாவாகிய யோசபாத்து இன்றைக்கு ஓ ஹல்லேலூயா கர்த்தருடைய வழிகளில் நடக்க, தேவனுடைய வழிகளிலே பரிசுத்தமாய் நடக்க ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம், என்னதான் கேட்டாலும், என்னதான் படித்தாலும், என்னதான் வேதவசனம் சொன்னாலும் ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாதபடிக்கு உலகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற அனுபவங்கள், உலக பாவத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற அனுபவங்கள், உலக சிற்றின்பங்களுக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற அனுபவங்கள், 24 மணி நேரமும் அதை குறித்த சிந்தனை, அதற்காய் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு என்ன பிரயோஜனம்? இதற்காகவா இயேசு உங்களுக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டார்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாறுமாறான வழிகளிலே நடக்கிற ஆத்துமாவே, இன்றைக்கு உனக்கே நீயே வலைய வைத்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய வழிக்கு திரும்பும்படியாய் உன்னை தேவன் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய வழியில எல்லா வழிகளையும் சீர்தூக்கி பார்க்கிற அந்த ஆண்டவருடைய வழிகளில நடக்க உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசபாத்தை போல ஒப்பு கொடுக்க இந்த வேளையில ஹல்லேலூயா ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். யோசபாத்தை போல ஆண்டவருக்கு உங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்க ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய செயல்பாடுகள் ஒரு மனிதனுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், பெற்றோருக்கு தெரியாம இருக்கலாம். ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஆனா எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாய் தெரியும். தேவன் எல்லா மனுஷருடைய வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறார், சீர்தூக்கி பார்க்கிறார், சீர்தூக்கி பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாளில ஒப்பு கொடுங்க. தேவனே எங்கள் மேல் கிருபையாயிரு என்று சொல்லி கண்ணீரோடு அழுகையோடு ஒப்பு கொடுப்பேன்னா தேவன் யோசபாத்தை ஆசீர்வதித்தது போல, பயன்படுத்தினது போல, கனப்படுத்தினது போல உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
அப்பா உம்மை நேசிக்கிறேன். சொல்லுவோமா? ஆர்வமுடன் நேசிக்கின்றேன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். மறுபடியும் அப்பா, இந்த உலகத்தை அல்ல, பாவத்துக்கு அடுத்ததான காரியங்களை அல்ல, உம்மை நாங்கள் நேசிக்க இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கிறோம். எப்போதும் உந்தன் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எப்போதும் உந்தன் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. உலகத்துக்காய் அல்ல, பாவத்துக்காய் அல்ல, இயேசுவே உமக்காக ஏங்குகிறோம். எப்போதும் புகழ்தானே, என் நேரமும் ஏக்கம்தானே. எல்லாம் நீர்தானே. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையின் நீர்தானே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. இந்த திருவிருந்துல பங்கு வருகிற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா, ஒளியாய் வந்தீரையா, எங்கள் வாழ்க்கையின் ஒளியாய் வந்தீரையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன். இந்த திருவிருந்துல நேசிக்கிறோம், நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். கர்த்தாவே, அப்பா அந்த உலகத்தை நேசிக்க, உலகத்தின் ஆசாபாசங்களை, சிற்றின்ப கவர்ச்சிகளை ஹல்லேலூயா நாங்கள் நேசிக்கவில்லை. அப்பா கல்வாரியிலே எங்களை மீட்டுக் கொள்வதற்காய் தூய ரத்தம் சிந்தின ஆண்டவரே, உம்மையே நேசிக்கிறோம், உம்மையே நேசிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மையே நேசிக்கிறோம், உம்மையே நேசிக்கிறோம், உம்மையே நேசிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு 5 தடையாவது சொல்லுங்களேன். ஏசப்பா உம்மை நேசிக்கிறோம். இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில திருவிருந்துல பங்கெடுக்கிறதான நாங்கள் அப்பா உம்மை நேசிக்கிறோம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே.